ஹலோ கைஸ், வானத்தை முற்ற அளவுக்கு பிரம்மாண்டமா நிக்கிற இந்த முக்கோண வடிவ கட்டிடத்தை பாருங்க. 1083 அடி உயரமும் அதை சுத்தி உள்ள மத்த கட்டிடங்களை விட 10 மடங்கு உயரமும் கொண்ட இந்த கட்டிடம் பார்க்கிறதுக்கு பிரமிட போல தோற்றம் அளிச்சாலும் இது உண்மையிலேயே ஒரு நட்சத்திர ஹோட்டல். பாரிஸ்ல உள்ள ஈஃபில் டவரை விட உயரமான ஒரு ஹோட்டல், 3000 அறைகள், ரிவால்விங் ரெஸ்டாரண்ட், 1083 அடி உயரத்துல ஒரு ஊரையே பார்க்கும் அளவுக்கு உள்ள ஒரு அப்சர்வேஷன் டெக் மற்றும் 39 லட்சம் சதுர அடி பரப்பளவுன்னு இந்த ஹோட்டல் உலகின் எந்த ஒரு புகழ்பெற்ற 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு போட்டியா கட்டப்பட்டது. இன்றைய தேதிக்கு சுமார் 800 மில்லியன் USD, அதாவது இந்திய ரூபாயின் மதிப்புல சுமார் 6640 கோடி செலவுல இந்த ஹோட்டல் கட்டப்பட்டது. துபாயின் புர்ஜ் கலிஃபாவை போல இந்த ஹோட்டலின் சுவர்களிலும் இருட்டானதுக்கு அப்புறம் ஜொலிக்கும் விதவிதமான வான வேடிக்கைகள், வண்ண விளக்குகள்னு அந்த நகரத்தையே இது பிரகாசமாக்கும். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மர்மம் என்ன தெரியுமா? இவ்வளவு ஆடம்பரம், இவ்வளவு அழகு இருந்தும் கடந்த 30 வருஷத்துல இந்த ஹோட்டல்ல ஒரு கெஸ்ட் கூட கால் வச்சதே கிடையாது. ஆமாங்க, இன்று வரை இந்த ஹோட்டல்ல ஒரு புக்கிங் கூட ஆனதே இல்ல. இவ்வளவு ஆடம்பரமா கட்டப்பட்ட இந்த ஹோட்டல் வடகொரியாவின் பியாங்யாங் நகரத்துல இருக்கு. பார்க்கவே ரொம்ப மிரட்டலாவும் அதே சமயம் பயங்கர அழகாவும் இருக்கிற இந்த கட்டிடத்துக்கு பின்னாடி ஒரு சோகமான கதை இருக்கு. இன்று இந்த ஹோட்டல் ஒரு பேய் பங்களான்னு கூப்பிடப்படுது. இந்த ஹோட்டல் ஏன் மூடி கிடக்கு? வடகொரியா எதுக்காக 6640 கோடி செலவுல ஒரு பேய் பங்களாவை கட்டினாங்கன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ வடகொரியாவில் உள்ள இந்த மர்ம நட்சத்திர ஹோட்டலின் கதையை பத்தி பேச போகுது. சோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோல இந்த பிரம்மாண்டமான ஹோட்டலை பார்க்கும்போது முதல்ல இது அமெரிக்கா, கனடா இல்ல ஏதோ ஒரு டெவலப்டு நாட்டுல கட்டப்பட்டதை போல தோற்றமளிக்கும். ஆனா ரியூக்யாங் ஹோட்டல்னு அழைக்கப்படும் இந்த 105 மாடி கட்டிடம் 3000 அறைகளுடன் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வடகொரியாவின் தலைநகரான பியாங்யாங்ல கட்டப்பட்டது. என்னதான் வடகொரியா தன்னை ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிட்டாலும் இது உண்மையிலேயே 1948 இருந்து ஒரே ஒரு குடும்பத்தால மட்டுமே ஆட்சி செய்யப்பட்டு வரும் நாடுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த குடும்பத்தின் 3 ஜெனரேஷன்ஸ் கடந்த 78 ஆண்டுகளா வடகொரியாவை வலுக்கட்டாயமா ஆண்டுகிட்டு வராங்க. ஆனா இங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எந்த எதிர்ப்பும் இல்லாம தொடர்ந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாரு. அவர் தான் வடகொரியாவின் சுப்ரீம் லீடர். அப்படி இவர் இல்லைன்னா இவருடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்வாங்க. வடகொரியாவின் கடுமையான சட்டங்கள்னால வடகொரியா பல எதிரிகளை சம்பாதிச்சிருக்கு. இந்த காரணம்னால தான் மற்ற நாடுகளோடு இவங்களுக்கு எந்த ஒரு வர்த்தக உறவும் இல்ல. மேலும் பல சுற்றுலா பயணிகளும் இங்க வர விரும்புவதும் இல்ல. வடகொரியாவின் கடுமையான சட்டங்கள் பத்தி தெரியணும்னா நம்ம சேனல்ல வந்த இந்த வீடியோவை பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். சரி, ஒவ்வொரு ஆண்டும் வடகொரியாவுக்கு 3 லட்சம் டூரிஸ்ட் வராங்க. ஓ, இவ்வளவு பேர் இங்க வராங்களான்னு ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா வடகொரியாவின் அண்டை நாடான தென்கொரியாவுடன் ஒப்பிடும்போது ஆண்டுக்கு 1.25 கோடி டூரிஸ்ட் தென்கொரியாவுக்கு வராங்க. இது வடகொரியாவின் டூரிஸ்ட் எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி எழலாம், இவ்வளவு குறைவான டூரிஸ்ட் வரும் வடகொரியாவுக்கு 3000 அறைகளை கொண்ட இந்த ஆடம்பர ஸ்டார் ஹோட்டல் எதுக்காக கட்டப்பட்டதுன்னு நீங்க கேட்கலாம். இந்த கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பிளாஷ்பேக்குள்ள போகணும். 1945 ஆண்டுல அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் பனிப்போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல கொரியா 2ஆக பிளவுபட்டு வடகொரியா சோவியத் யூனியன் கூடவும் தென்கொரியா அமெரிக்கா கூடவும் சேர்ந்தது. வடகொரியா மற்றும் தென்கொரியாவின் பிரிவினை பத்தி முழுசா தெரியணும்னா நம்ம சேனல்ல வந்த இந்த கொரியன் வரலாற்று வீடியோவை பாருங்க. சரி, அது ஒரு பனிப்போருங்கிறதுனால இந்த போரின் நோக்கம் நேரடியா ஆயுதங்களை காட்டுறது மட்டும் இல்ல, மாறாக உலக அரங்கில் அவங்களுடைய வலிமையை காட்டுறதாகும். வட மற்றும் தென்கொரியா ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரிகளா இருந்ததுனால இவங்க எல்லாத்திலையும் ஒருவரை ஒருவர் மிஞ்ச முயற்சி பண்ணாங்க. 1986ல சாங்யாங் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற தென்கொரியா நிறுவனம் சிங்கப்பூர்ல 73 மாடிகளை கொண்ட உலகின் மிக உயரமான ஹோட்டலை கட்டியது. அதுதான் இன்று ஸ்விஸ் ஹோட்டல் த ஸ்டாம்ஃபோர்டுன்னு அழைக்கப்படுது. அடுத்த 2 ஆண்டுகள்ல, அதாவது 1988ல தென்கொரியா 1988 சியோல் ஒலிம்பிக் போட்டிக்கான ஏற்பாடுகளை முழு வீச்சுல செஞ்சுக்கிட்டு இருந்தது. வரலாற்று புகழ்மிக்க இந்த ஒலிம்பிக் போட்டிகளின் காரணமா தென்கொரியா உலக அளவுல ஆதிக்கம் செலுத்தியது. சர்வதேச அளவுல தென்கொரியா பெற்ற இந்த கவனம் வடகொரியாவுக்கு ஏற்புடையதாக இல்ல. இதனால தன்னுடைய பங்குக்கு 1989 ஆண்டு ஒலிம்பிக்ஸின் நகல் வடிவமான
13th வேர்ல்டு ஃபெஸ்டிவல் ஆஃப் யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற ஒரு பிரம்மாண்ட விழாவை வடகொரியா நடத்த முடிவு செஞ்சது. இந்த மாபெரும் விழாவில் 22,000 பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதுக்காக பல கட்டமைப்புகளை அவசரமா வடகொரியா உருவாக்கியது. 50,000 பார்வையாளர்களை கையாளும் வகையில பியாங்யாங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விரிவாக்கப்பட்டது. 1.5 லட்சம் பார்வையாளர்கள் அமரக்கூடிய ஒரு புத்தம்புது ஸ்டேடியம் கட்டப்பட்டது. எல்லாத்துக்கும் மேல தென்கொரியாவை மிஞ்சணுங்கிறதுக்காகவே 105 மாடிகள் உயரம் உள்ள 3000 அறைகள் கொண்ட ரியூக்யாங் ஹோட்டலை கட்டும் பணிகள் அதிரடியா தொடங்கப்பட்டது. அன்றைய காலத்துல தென்கொரியானால கட்டப்பட்ட ஸ்விஸ் ஹோட்டல் தி ஸ்டான்ஃபோர்டின் உலக சாதனையை கிட்டத்தட்ட முறியடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் வடகொரியா ரியூக்யாங் ஹோட்டலை கட்ட முடிவு பண்ணியது. 105 மாடிகள்ங்கிறது அன்னைக்கு காலகட்டத்துல சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அன்றைய தேதிக்கு 100 மாடிகளுக்கு மேல உள்ள கட்டிடங்கள் உலகத்திலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அசூரத்தனமான முயற்சியை தான் வடகொரியா கையில் எடுத்தது. தென்கொரியாவுக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தன் திறமையை நிரூபிக்க வடகொரியாவுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சது. ஆனா கனவு திட்டமாக தொடங்கிய இந்த திட்டம் கடைசியில அந்த நாட்டுக்கே ஒரு பயங்கர கனவாக மாறியது. இந்த ஹோட்டலின் கட்டுமான பணிகள் 1987ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவ்வளவு உயரமான கட்டிடத்தை கட்ட ஏகப்பட்ட ஸ்டீல் தேவைப்பட்டது. ஆனா வடகொரியா கிட்ட இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான ஸ்டீல் போதிய அளவுல இல்ல. ஸ்டீல் இல்லாத காரணத்தால இந்த கட்டிடத்தை முழுசா கான்கிரீட்னால கட்ட முடிவு செஞ்சாங்க. கான்கிரீட்டோட எடையை தாங்குவதற்கு ஒவ்வொரு பக்கமும் 75 டிகிரி ஆங்கிள் சாஞ்ச மாதிரி ஒரு கோன் ஷேப் ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் வடிவமைக்கப்பட்டது. இந்த ஹோட்டல்ல மொத்தம் 3000 அறைகளும் மேல் தளத்துல உலகத்தரம் வாய்ந்த ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் மற்றும் மிக உயரமான அப்சர்வேஷன் டெக் போன்ற வசதிகள் எல்லாம் அமைச்சு கட்டப்படவிருந்தது. இந்த ஹோட்டல்ல பல நவீன வசதிகளையும் அமைக்க திட்டமிட்டாங்க. ஆனா 1989ஆம் ஆண்டு 13th வேர்ல்டு ஃபெஸ்டிவல் ஆஃப் யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் விழா நடக்கிறதுக்குள்ள இந்த ஹோட்டல் முழுமையா கட்டி முடிக்கப்படும்னு வடகொரியா சொன்னாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி வேலை முடியல. சரி, கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு இதுதான் உலகத்திலேயே உயரமான ஹோட்டலா இருக்க போகுது மற்றும் இந்த ஹோட்டல் விரைவில் திறக்கப்படும்னு வடகொரியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனா சில தொழில்நுட்ப சிக்கல்கள்னால நிறைய வேலை ரொம்ப மெதுவா நடந்துச்சு. இருந்தாலும் வடகொரியா மனம் தளராம அவங்களோட சுப்ரீம் லீடர் கிம் இல் சுங்கின் 80வது பிறந்த நாளான 1992ல இந்த ஹோட்டலை கண்டிப்பா திறப்போம்னு ஒரு புது தேதியை அறிவிச்சாங்க. இதை தொடர்ந்து கட்டுமான பணிகள் முழுவீச்சுல மீண்டும் நடந்தது. ஆனா அதிர்ஷ்டம் வடகொரியாவின் பக்கம் இல்லாம போனது. அந்த காலகட்டத்துல தான் சோவியத் யூனியன் வீழ்ந்தது. இதனால வடகொரியாவோட பொருளாதாரம் பயங்கரமா பாதிக்கப்பட்டது. கட்டுமானத்தை தொடர எந்த ஆதரவும் இல்லாததுனாலையும் போதுமான பணம் இல்லாததுனாலையும் இந்த கட்டிடம் முழுசா முடிக்காம கைவிடப்பட்டது. உலகத்துக்கே சவால் விடுற மாதிரி ஆரம்பிச்ச இவங்களுடைய கனவு திட்டம் மறுபடியும் தகர்க்கப்பட்டது. 2வது முறையா வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஹோட்டல் தொடக்கம் தள்ளி போனது. மேலும் வடகொரியா உலக அளவுல கேலிக்குள்ளானது. அடுத்து 18 வருஷத்துக்கு அந்த கட்டிடத்துல எந்த ஒரு வேலையும் நடக்கல. வடகொரியாவின் தலைநகரத்தை அழகுபடுத்துறதுக்கு பதிலா பெயிண்ட் அடிக்காம ஜன்னல்கள் கூட பொருத்தப்படாம அந்த ஊரோட அழகையை கெடுக்கிற மாதிரி அந்த பெரிய கட்டிடம் அப்படியே நின்றது. உலகமே இதை பார்த்து பேய் பங்களான்னு கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல இந்த முழு கட்டமைப்பையும் கூட இடிச்சு தள்ளலாம்னு வடகொரியா முடிவு செஞ்சாங்க. ஆனா அப்படி செஞ்சா வடகொரியாவுக்கு ஒரு கட்டிடத்தை கட்டும் திறன் கூட இல்லைங்கிற செய்தி உலகத்துக்கு போகும்னு பயந்து அதை அப்படியே விட்டுட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது 2008ல எகிப்து நாட்டை சேர்ந்த ஒராஸ்காம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வடகொரியாவுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஹோட்டலின் கட்டுமான பணிகள் மற்றும் செயல்பாடுகள் ரெண்டுத்துக்கும் நிதி அளிச்சு திரும்பி இந்த ஹோட்டலை கட்ட முன் வந்தாங்க. வடகொரியாவின் முன்னாள் சுப்ரீம் லீடர் கிம் இல் சங்கின் 100வது பிறந்த நாளான 2012லயாச்சும் இதை திறக்கணும்னு பிளான் பண்ணாங்க. கெம்பின்ஸ்கிங்கிற சர்வதேச சொகுசு ஹோட்டல் நிறுவனம் இந்த ஹோட்டல் நிர்வாகத்தை ஏற்க ஒப்பந்தமாகி 15 ஏப்ரல் 2012 அன்று 3வது முறையா திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. வடகொரியா தலைநகரத்தோட அழகை கெடுக்காம இருக்க அந்த எகிப்திய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அழகான ஜன்னல் திரைகளை ஹோட்டலுக்கு பொருத்தினாங்க. வெளிப்புற சுவர்களுக்கு பெயிண்டும் பண்ணாங்க. இதனால இந்த ஹோட்டல் வெளிப்புறத்திலிருந்து பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் டீசென்டாகவும் தெரிஞ்சது. இருந்தாலும் ஹோட்டலின் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸுக்கான நேரம் வந்தப்போ புதுசா வேற ஒரு சிக்கல் எழுந்தது. 2011ஆம் ஆண்டு வடகொரியாவின் புது சுப்ரீம் லீடராக கிம் ஜாங் உன் ஆட்சிக்கு வந்தப்போ வடகொரியா தன்னோட அணு ஆயுத மற்றும் ஏவுகணை சோதனைகளை தீவிரப்படுத்தியது. இதை தடுக்க அமெரிக்கா வடகொரியா மேல ஒரு பெரிய பொருளாதார தடையை போட்டாங்க. இதனால வடகொரியாவின் முழு இறக்குமதிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது.
இதன் காரணமா இந்த ஹோட்டலின் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்க்கு தேவைப்பட்ட எந்த ஒரு ஆடம்பர பொருளையும் வடகொரியாவால வெளிநாட்டில இருந்து வாங்க முடியாம போனது. இதனால 3வது முறையா இந்த ஹோட்டலின் திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டது. ஏன்னா இந்த ஹோட்டலின் இன்டீரியர் ஒர்க்ஸ் செய்யப்படாமல் இருந்தது. உலகத்திலேயே மிக உயரமான ஹோட்டலை கட்டணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச இந்த மெகா ப்ராஜெக்ட் வடகொரியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறியது. மீண்டும் ஒரு முறை வடகொரியா இந்த ஹோட்டல் விஷயத்துல படுதோல்வி அடைஞ்சது. என்னதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கலைனாலும் அட்லீஸ்ட் ஆறுதல் பிரைஸ் ஆவது கிடைச்சதேங்கிற மாதிரி இப்போ இந்த ஹோட்டலுக்கு ஒரு புது வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு. கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸின் படி உலகத்திலேயே முழுக்க காலியா இருக்கிற மிகப்பெரிய கட்டிடம் இதுதான். இன்னைக்கும் கூட வடகொரியாவில் ஏதாவது ஃபெஸ்டிவல் நடந்தா ராத்திரி நேரத்துல லைட் ஷோ, ஃபயர் ஒர்க்ஸ்னு இந்த ஹோட்டல் ஜொலிக்கும். ஆனா இந்த ஹோட்டலுக்கு உள்ள போய் பார்த்தா ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லாத ஒரு பேய் பங்களா மாதிரி தான் இது தோற்றமளிக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். 6600 கோடி செலவுல வடகொரியா கட்டிய இந்த பேய் பங்களா பத்தி உங்க பதில் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வீடியோல கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.